Metatrader 5 எப்படி ஃபோன்ல யூஸ் பண்ணணும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லி தரேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க பாப்போம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து MT5 லோஇன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்க்கு போயிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். யூஸ்வலி அந்த இடத்துல இல்லாட்டி ட்ரேட் அக்கௌண்ட்ஸ் வரும். இல்லாட்டி நீங்கள் அந்த ட்ரேட் அக்கௌண்ட் தட்டினீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கிட்டக்க வந்து இந்த மேலே வந்து ஒரு ப்ளஸோட ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் பாய்க்கிற ப்ரோக்கர் நீங்கள் பாய்க்கிற ப்ரோஃபம் வந்து நீங்கள் வந்து செர்வரில் தேடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து FundedNext வந்து ப்ரோஃபம் பாய்க்கிறேன். ஓகே, ஸோ FundedNext வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோக்கர் லைசன்ஸ் கிடச்சிருச்சு. அதனால் வந்து இப்போ நான் இங்கே FundedNext தட்டினேன்னா இங்கே வந்து FundedNextோட செர்வர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தெரியும். ஓகே, ஸோ இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் தட்டினீங்கன்னா தட்டின கையோடய வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து உங்களோட MT5ஓட லாகின் ஐடியும் and at the same time the password நீங்கள் தட்டி நீங்கள் sign in பண்ணணும். ஓகே, but you have to register your profile and you have to buy your account. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே வந்து இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. ஓகே, லாகின் பண்ண கையோடே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ஸ் வி ஆல்ரெடி இந்த செட்டிங், ஸோ இந்த செட்டிங் நம்ம ஃபுல்லாக முடிச்சிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சார்ட்ஸில் வந்து யூ கேன் யூஸ் யோர் ஓன் செட்டிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார் சார்ட் இருக்குது, கேண்டில்ஸ்டிக் இருக்குது, லைன் சார்ட்டும் இருக்குது. லைக் ஃபார் மீ வந்து எனக்கு வந்து கேண்டில்ஸ்டிக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஐ யூஸ் அ கேண்டில்ஸ்டிக். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்யூம்ஸ், இந்த திக் volume, basically there are few bunch of option in here. Okay, ஆனால் வந்து மெயினாக வந்து ஃபியூ திங் மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ் ப்ரைஸில் நான் வந்து இந்த ஆஸ் ப்ரைஸ் நீங்கள் தட்டினீங்கன்னா தான் அந்த ஸ்ப்ரெட்டோட வேல்யூ வந்து அந்த சார்ட் அழகாக தெரியும். அந்த சோப்பு லைன் வந்து நீங்கள் தெரியும். ஸோ அந்த என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் ப்ரைஸ் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு. ஓகே, அது தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் செப்பரேட்டர் இருக்கும். ஓகே, அந்த 4வது ஆப்ஷன். ஓகே, இந்த பீரியட் செப்பரேட்டர் நீங்கள் தட்டினீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வந்து அந்த சார்ட் அந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நல்லா தெரியும். ஓகே, ஒரு நாளைக்குள்ள சார்ட் வந்து ஹெச்வானில் நீங்கள் தட்டிங்கன்னா அந்த ஒரு பீரியட் செப்பரேட்டருக்கும் இன்னொரு பீரியட் செப்பரேட்டருக்கும் வந்து 23 ஹவர்ஸ். அந்த 23 ஹவர்ஸோட அந்த கேண்டில்ஸ்டிக் வந்து அந்த ஹெச்வானில் தெரியும். ஓகே, அதே வந்து நீங்கள் வந்து H4 டைம் ஃப்ரேம்க்கு மாற்றினீங்கன்னா அந்த பீரியட் செப்பரேட்டர் இன் பிட்வீன் வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு 1 வீக். ஓகே, ஸோ இது நீங்கள் போக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அதை தவிர்த்து வந்து இந்த ட்ரேட் பொசிஷன், SLTP லெவல், ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ப்ரீலோட் சார்ட் டேட்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரி நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் சார்ட்டில் ஏற்கனவே நீங்கள் SL பட்டிருந்தாலும் சரி, CP பட்டிருந்தாலும் சரி, அந்த சார்ட்டில் அழகாக தெரியும். ஓகே, ஏரோ வாய்ஸ் வந்து தெரியும். ஓகே, யூஸ்வலி நான் இது வந்து எனேபிள் பண்ண மாட்டேன். ஏன் நான் எனேபிள் பண்ண மாட்டேன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷேரிங் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், SNR, SND நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஏரோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதை தவிர்த்து வந்து SLTP லெவல் நான் எப்போதுமே வந்து எனேபிள் தான் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து வசதியாக இருக்கும் எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:3 and above இருக்கும் யூஸ்வலி. ஸோ அதை வச்சு எனக்கு வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ்க்கு போகலாம். ஓகே, இந்த கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் லிஸ்ட் ஆஃப் உங்களோட வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த என்டர் சிம்பிள் ஃபார் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தட்டின கையடியே வந்து நீங்கள் பாய்க்கிற ப்ரோஃபார்மாக இருக்கட்டும், நீங்கள் பாய்க்கிற ப்ரோக்கராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருக்கிற கேட்டகரி வைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Forex, Commodities, Indices இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து இந்த கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. பேசிக்கலி நீங்கள் தட்டின கையோடைய வந்து நீங்கள் ஒரு இந்த இது கிளிக் பண்ண கையோடைய வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த Forex உள்ளாக்க வந்து நீங்கள் பாய்க்கிற நீங்கள் பாய்க்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அமைக்கி பாய்ச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இண்டைசஸ்க்கு போகிறீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஹாங்காங்கு, யூரோலாம் இருக்குது. ஸோ நீங்கள் லெட்ஸே வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காணா போயிடும். இங்கே காணா போயிட்டு இந்த கோட்ஸ் கிட்டக்க வந்துடும். ஓகே, அது இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ HK50. ஓகே, ஸோ இங்கே வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜோட இன்டர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சார்ட் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே தான் நம்ம யூஸ்வலி வந்து நம்ம வந்து மேப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராவிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலேருந்து ஆரம்பிப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா H1. ஓகே, ஸோ H1 நான் கிளிக் பண்ண கையோட இருக்கிற டைம் ஃப்ரேம் எல்லாமே வந்துடும். அதை தவிர்த்து வந்து நீங்கள் MT5 ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா MT5 வந்து எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் M6, M10, M12, M20 இது வந்து MT4 இருக்காது. அதே மாதிரி ஹவர்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா H2, H3, H6, H8, H12 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் MT4 இருக்காது. ஓகே, ஸோ அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த கர்சருக்குள்ள ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு, இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு கூட இந்த கர்சர் இருந்தாக்கா வசதியாக இருக்கும். இங்கே வந்து நான் ட்ராவிங் பண்ணி காமிக்கிறதுக்கு, அதாவது வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த F பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த F பட்டன் வந்து யூஸ்வலி இஸ் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ நீங்கள்
MT4 MT5 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஒரு சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். அந்த F வந்து இத்தாலிக் வெர்ஷனில் இருக்கும். இந்த மெயின் விண்டோ கிளிக் பண்ண கையோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டர் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ லேசி வந்து இப்போ லேசி வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜ் பார்க்க போகிறீங்கன்னா யூ ஜஸ்ட் கிளிக் மூவிங் ஆவரேஜ். தென் நீங்கள் பார்க்குற செட்டிங் வந்து நீங்கள் கீன் பண்ண கையோட வந்து நீங்கள் டன் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த சார்ட்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, சோப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அவ்வளோதான். ஓகே, இஃப் லேசி நீங்கள் டிலீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஏற்கனவே அந்த F பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ண கையோட வந்து இங்கே வந்துடும் லீஸ் ஆஃப் இண்டிகேட்டர் நீங்கள் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் தட்டிங்கன்னா காணா போயிடும். ஓகே, தட்ஸ் அபவுட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து இங்கே வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆட் ஆப்ஜெக்ட் தட்டினீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற லைன்ஸு, சேனல்ஸ், கன், ஃபிபோனாச்சி, இலியட், ஷேப்ஸ் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பாய்க்கிற லைன் வந்து வெர்டிக்கல் லைன், ஹாரிஜான்டல் லைன், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பாய்ப்பேன், அதுக்கப்புறம் ஏரோ லைன் பாய்ப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஷேப் வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் இலிப்ஸ், அதாவது சர்க்கிள். இந்த இதுதான் மெயினாக நான் பாய்க்கிறது. ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் பாய்க்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் தட்டின கையோடைய வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதை தவிர்த்து இந்த ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து லெட்ஸே வந்து நீங்கள் வந்து கலரை மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து இந்த மூணு ஒரு பாயிண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த தொங்கல்லையும் நடுவில் ஒன்று வருது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து இங்கே கீழே வந்துடும் டிலீட் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஸ்டைல் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் கலரை மாற்றலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து லிஸ்ட் ஆஃப் கலர் வச்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட மேப்பிங் வந்து லைட் ப்ளூ இருக்கும், லைட் பிங்க் இருக்கும், அதே மாதிரி கோல்டு இருக்கும். ஓகே, எல்லோலாம். ஓகே, அந்த இது நீங்கள் தட்டினீங்கன்னா டன் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த கலர் மாறிடும். ஓகே, தட்ஸ் அபவுட் add object. அதுக்கப்புறம் இந்த clock மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த clock மாதிரி வந்து யூஸ்வலி ஃபார் பெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ பெண்டிங் ஆர்டர் நான் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பை லிமிட் வைக்கிறதா இருந்தால் பை லிமிட் வச்சுட்டு இந்த SL பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த SL பட்டன் தட்டின கையிலே வந்து SL வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த SL வந்து நான் கீழே இப்படி வச்சுட்டு திருப்பி வந்து மேலே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஈஸி ஃபார் மீ டு டூ அ ட்ரேடிங். ஓகே, இது வந்து MT4 இல்லை, MT5 மட்டும்தான் இருக்குது. தட்ஸ் த ப்ரோ ஆர் பெனிஃபிட் ஆஃப் MT5. ஓகே, இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன் கிளிக் ட்ரேடிங் நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் தட்டினீங்கன்னா கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, செல் அண்ட் பை. ஓகே, ஸோ இந்த செல் அண்ட் பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா வந்து இந்த இதுக்கு வந்து எக்ரி பண்ணணும். ஓகே, யூஸ்வலி வந்து அக்செப்ட் பண்ணி கையோட வந்து இந்த அக்செப்ட் தட்டின கையோட வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஆர் செல் பண்ணலாம். யூ கேன் இன்ஸ்டன்ட்லி செல் ஆர் பை. ஓகே, பேசிக்கலி இது வந்து பை, இது வந்து செல். ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் பேஜ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா தேர்ட் பேஜில் வந்து என்ன இருக்குது, ட்ரேட் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே தான் வந்து நீங்கள் பெண்டிங் ஆர்டர் வச்சாலும் சரி, நீங்கள் கரண்ட்லி ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஃப்ளோட்டிங் லாஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் வந்து தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்டரி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட 25 அக்கௌண்ட். ஓகே, 25K USD அக்கௌண்ட் FundedNextல. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ தேர் இஸ் அ ப்ராஃபிட், தேர் இஸ் அ லாஸ். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் செஷன் வந்து இப்போ ஐ ஸ்டில் running in profit around $72. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்டரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக் தட்டினீங்கன்னா இந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் கிளாக் சிம்பிள் தட்டினீங்கன்னா யூ கேன் சூஸ் ஃபார் டுடே ஹிஸ்டரி, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் 3 months, லாஸ்ட் 6 months, லாஸ்ட் இயர். லாஸ்ட் பேஜ் வந்து அதாவது நம்ம முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது, அதாவது வந்து செட்டிங். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பேசிக் Metatrader 5 மொபைல் வெர்ஷன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் கூட்டாளிங்க எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. டெலிகிராமோட, அதாவது என்னோட டெலிகிராமோட லிங்க் வந்து டிக்டாக் பயோவில் வச்சுருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே மேப்பிங் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். அந்த மேப்பிங் மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சின்னா உங்கள் கூட்டாளி மரட்டையும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you all and bye bye guys.